டெல்லி விஜயனுடையது, தமிழக முதலமைச்சர் பொருளாதார ரீதியில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக தெரிந்து கொண்டதனால் அரசியல் விஷயமாக அவர் பேசவில்லையோ என்ற சந்தேகம் கூட எனக்கு வருகிறது. காரணம், 2 அப்பாயின்மெண்ட்ஸ் தான் ஒருத்தர் வருவாங்களா சார், ஒரு சீஃப் மினிஸ்டர், அதுவும் ஸ்பெஷல் பிளேன் போட்டு, இதெல்லாம் நம்ம விசாரிக்க வேண்டியதா இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா ஆபீசர்ஸ் தான் அழைச்சிட்டு வருவாங்க, தனியா வருவாங்க. அம்மையாரும் ஸ்பெஷல் பிளேன் தான் வராங்க, ஸ்டாலினும் ஸ்பெஷல் பிளேன் தான் வந்தாரு, விஜயம் தான் வராரு. அம்மையார் ஜெயலலிதா டெல்லிக்கு வரும்பொழுது பல அதிகாரிகளை முன்னதாக அனுப்பி வைத்தார்கள். அதிகாரிகள் பேசி, மத்திய அரசாங்கத்தின் அதிகாரிகள் மாநில அரசாங்கத்தின் அதிகாரி கலந்து உரையாடி சில பேஸ் கிரியேட் பண்ணிவிடுவாங்க. அம்மையார் சொல்லி விடுவாங்க, இதெல்லாம் நீங்க பேசுங்கன்னு. அவங்க பேசிட்டு இவங்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி டெல்லி அதிகாரிகளுக்கு புரிதல் வரும், 2 பேருக்கும் ஒரு புரிதல் வரும். அதை தவிர சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அவர்கள் 2 நாள் முன்னதாகவே டெல்லிக்கு வந்து அனைத்து விஷயங்களையும் செய்திப்படுத்தி விட்டார். ஆனால் விஜய் அவர்களுடன் ஒரு அமைச்சர் வரவில்லையே என்ற ஒரு தாபங்கள் என் மனதில் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மிக்ஸ் கொடுத்துட்ட அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே பண்றீங்களே என்ற ஒரு எண்ணம் கூட வரும். ஆனா as I told you, அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை விட தமிழ்நாடு சிஓ என்று தான் அவர் நினைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா டோட் சூட் மட்டும் போட்டு வர்றாரு. பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருக்காரு. பாக்கிறதுக்கு ஒரு டைய கட்டினா பிரமாதமா இருக்கும். நானும் டை கட்டி அமெரிக்காலாம் போயிருக்கேன், லண்டன் போயிருக்கேன், சைனா போயிருக்கேன். அவர் தமிழ்நாட்டில் கட்சி அடிக்க சும்மா சிக்கு சிக்குன்னு வர்றாரு. அதுதான் என்னுடைய கருத்து.